Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today I am going to start with the exercise number 10.4 example sums. Exercise number 10.4 உடைய example sums பார்க்க போறோம். அப்புறம் exercise sum பார்க்கலாம். ஓகேவா? So example 10.17 find a derivative x if x square plus y square equal to 1. x square plus y square equal to 1 கொடுத்துட்டு derivative x கேட்கறாங்க. So இப்போ given x square plus y square equal to 1 எடுத்துட்டு இதுல இருந்து derivative x நம்ம find out பண்ண போறோம். So இப்போ differentiate with respect to x. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிவிஷன் பண்ணினாக்கா 2x ஆகிடும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிவிஷன் பண்ணினாக்கா 2y இன்ட்டு டிபிடி எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் டைம் மட்டும் இருந்துச்சுனாக்கா அது எக்ஸ் ஸ்கொயர் 2x ஆகிடும். ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, ஒய் டைம் இருக்குது, வேறு வேரியபிள் அனதர் வேரியபிள் இருக்குது, அதை டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் பண்ணும்போது இப்போ 2y இன்ட்டு டிபிடி எக்ஸ் மோன் ஓகேங்களா ஈக்குவல் டு 1ன்றது கான்ஸ்டன்ட்டு டிவிஷன் பண்ணது 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டிபிடி எக்ஸ் தான் வேணும். இப்போ டிபிடி எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த 2x ஆன்சர் பண்ணாக்கா -2x ஆகிடும். இந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணும்போது டிவைட் ஆகிடும், ஏன்னா மல்டிபிளில் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ 2y இன்ட்டு டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு -2x. இப்போ டிபிடி எக்ஸ் வேணுனாக்கா அந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணால் டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ -2x/2yன்னு வந்துடும். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு -x/y. தட்ஸ் ஆல். Next example 10.18 find the slopes of the tangent lines to the graph of x square plus y square equal to 4 at the points corresponding to x equal to 1. ஓகேங்களா. இப்போ ஸ்லோப்னாக்கா டிபிடி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ இது கொடுத்து அந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4 எடுத்துட்டு அதுலேருந்து டிபிடி எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிபிடி எக்ஸில் எக்ஸுக்கு என்ன பண்ணணும், வேல்யூ 1 அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் சார் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றதால அதில் சப்ஷன் பண்ணுங்க, ஈக்குவேஷனில் சப்ஷன் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணினாக்கா 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆகிடும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 - 1, அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. ஸோ அப்போ hence the point of tangent are 1, √3 and 1, -√3. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிராஃப் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது, இதை டிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ டிவிஷன் 2x + 2y இன்ட்டு டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இதில் வந்து டிபிடி எக்ஸ் கண்டுபிடினாக்கா 2y இன்ட்டு டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு -2x. இப்போ டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு -2x/2y, 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு -x/1 வந்துடும். நெக்ஸ்ட் டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு -x/y. இப்போ பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 1, 1, -√3 இருக்குது. 1/1 என்ன பண்ணலாம், நம்ம அங்கே அப்ளை பண்ணணும். இதில் அப்ளை பண்ணாக்கா டிபிடி எக்ஸில் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு √3 அப்ளை பண்ணும்போது -x/yன்னு இருக்குது. அப்போ -1/√3 வந்துடும். நெக்ஸ்ட்டு அட் த பாயிண்ட் 1, -√3 செகண்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது அது சேம், அப்போ 1/√3 வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.19 ஃபைண்ட் டிபிடி எக்ஸ் இஃப் x⁴ + x²y³ - y⁴ ஈக்குவல் டு 2x + 1 இருக்கு ஓகேங்களா. இதில் வந்து டிபிடி எக்ஸ் கண்டுபிடிக்க வரும். கொஸ்டின் எப்படி ஆச்சு, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணுறீங்க. இப்போ x⁴ இருக்குது, x⁴ பண்ணினாக்கா 4x³ வந்துடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே டைம் இருக்குது, x⁴ டிவிஷன் பண்ணாக்கா 4x³ வந்துடும். பவர் முன்னாடி வந்துடும், பவர் 1 மைனஸ் பண்ணி. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது, x² y³ இருக்குது. இப்போ மல்டிப்ளைல இருக்குது, அப்போ யூவி ஃபார்மில் யூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ x² வச்சுட்டு y³ டிவிஷன் பண்ணணும், y³ வச்சுட்டு x² டிவிஷன் பண்ணணும். ஸோ அப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ x² வச்சுட்டு y³ டிவிஷன் பண்ணாக்கா 3y² இன்ட்டு dy/dx வந்துடும். ப்ளஸ் y³ வச்சுட்டு x² டிவிஷன் பண்ணினாக்கா 2x வந்துடும் ஓகேங்களா. ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு -y⁴ இருக்குது, ஒரே டைம் தான் இருக்குது. இப்போது -y⁴. ஸோ டிவிஷன் பண்ணினாக்கா பவர் முன்னாடி வந்துடும், பவர் 1 மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு டிபிடி எக்ஸ் பண்ணும். ஸோ -5y⁴ இன்ட்டு டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு 2x பண்ணாக்கா 2 வந்துடும், லாஸ்ட்டில் 1 டிவிஷன் பண்ணாக்கா 0 ஆகிடும் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இப்போ இதில் வந்து நம்ம டிபிடி எக்ஸ் டைமில் எதுன்ட்டு கம்பைன் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு போடலாம். ஸோ 4x³ ப்ளஸ் ப்ராக்கெட் ரூம் பண்ணினாங்க, இந்த x² உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா 3y² x² டிபிடி எக்ஸ் ப்ளஸ் 2xy³ மைனஸ் 5y⁴ இன்ட்டு டிபிடி எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிபிடி எக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். அது டிபிடி எக்ஸ் எதுனாக்கா இந்த 3y² x² டிபிடி எக்ஸும் இந்த லாஸ்ட் இந்த -5y⁴ டிபிடி எக்ஸ் ரெண்டு கமெண்ட் பண்ணி அதில் வந்து டிபிடி எக்ஸ் காமன் வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் டைம்ஸை ஈக்குவல் ஆன்சர் கொண்டு போயிடலாம். ரிமைனிங் டைம்ஸ் எதுனாக்கா 4x³
next இந்த 2xy cube இந்த 2 ஈக்குவல் சிம்பிள் பண்ணினாக்க மைனஸ் டைம் ஆயிடும். ஸோ இந்த 2 டைம் வந்து dy by dx காமன் வெளியே எடுத்துனாக்கா 3y square x square minus 5y power 4 வந்துடும் into dy by dx equal to 2 minus 4x cube minus 2xy cube வந்துடும். நம்ம dy by dx மட்டும் தான் வேணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டை வந்து மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ dy by dx equal to 2 minus 4x cube minus 2xy cube by டினாமினேட்டரில் இந்த 3y square x square minus 5y power 4 வந்துடும். Next example 10.20 find dy by dx if sin y equal to y cos 2x. So division பண்ண sin y equal to y cos 2x. So division with respect to x uv ப்ராடக்ட்ல இருக்கு 2 டைம் uv ஃபார்முலா யூஸ் பண்றீங்க. So cos y sin y டூ சைடுமே டிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ sin y ன்னு இருக்கு அப்போ sin y டிவிஷன் பண்ணாக்க cos y வந்துரும் into dy by dx equal to இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு பண்ணா y into cos 2x ன்னு இருக்கு அப்போ uv ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. y வச்சுட்டு cos 2x டிவிஷன் பண்ணணும் cos 2x வச்சுட்டு y டிவிஷன் பண்ணணும். ஸோ அப்போ y into cos 2x டிவிஷன் பண்ணாங்க மைனஸ் sin 2x into 2x டிவிஷன் பண்ணணும் ப்ளஸ் cos 2x வச்சுட்டு y டிவிஷன் பண்ணாங்க dy by dx வந்துடும் y டிவிஷன் பண்ணால் dy by dx ஓகேவா. நெக்ஸ்ட் cos y into dy by dx equal to minus y sin 2x into 2x டிவிஷன் பண்ணாங்க 2 வந்துடும் ப்ளஸ் cos 2x into dy by dx dy by dx ஒன் சைடு கொண்டு வந்துருங்க cos y dy by dx ஆல்ரெடி இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டேர்ம் dy by dx டேர்ம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் டேர்ம் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2y sin 2x ஓகேங்களா. dy by dx காமன் வெளியே எடுத்துட்டாக்கா cos y minus cos 2x வந்துடும் into dy by dx equal to minus 2y sin 2x வந்துடும். இப்போ dy by dx வேணுனாக்கா அந்த டேர்ம் ப்ராக்கெட் டேர்ம் அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினா டிவைட் ஆகிடும். இப்போ dy by dx equal to minus 2y sin 2x by cos y minus cos 2x that's all. Next example 10.21 find the derivative of y equal to root of x square plus 4 into sin square x into 2 power x ன்னு இருக்கு 3 டேர்ம் இருக்கு மல்டிப்ளைல இருக்கு. ஸோ இந்த டேக்கிங் log on both sides ரெண்டு சைடு log எடுக்கிறீங்க. ஸோ log y equal to log of root of x square plus 4 into sin square x into 2 power x ன்னு இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் log y மட்டும் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் 3 டேர்முக்கு செப்பரேட்டாக அப்படின்னு log அப்ளை பண்ணுறீங்க. லாகில் வந்து மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா ப்ளஸ் மாறும் ஓகே. log of x into y into z 3 டைம் இருக்கு அப்ப log x plus log y plus log z மாறும் ஓகேவா. மல்டிப்ளை இருந்துச்சுனா பிளஸ் மாறும் அப்ப log of root of x square plus 4 plus log of sin square x plus log 2 power x வந்துரும். இப்ப log y equal to log of ரூட் இருந்துச்சுனாக்கா அது என்ன பண்ணலாம் பவர்ல ரைட் 1/2 ன்ட்டு ஓகேவா எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் plus log of sin square x plus log 2 power x வரும். ஸோ log y is equal to logல வந்து பவர் இருந்துச்சுனாக்கா அது பவர் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும் ஓகேவா. அப்போ 1/2 ன்ட்டு log of a square plus 4 plus 2 அத பவர் வந்து ஃப்ரண்ட் வந்துரும் பவர் இருந்துச்சுனா ஃப்ரண்ட் வந்துரும் ஃப்ரண்ட் வந்து பவர் போய்டும் லாக்ல 2 log sin x plus x log 2 வந்துரும் ஓகேங்களா. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணினாக்கா டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x இப்போ log y டிவிஷன் பண்ணாக்கா 1/y into dy by dx வந்துரும். log x டிவிஷன் பண்ணா 1/x சொல்றீங்களா அதே மாதிரி log y பண்ணா 1/y into dy by dx வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல பண்றதால dy by dx பண்ணனும். நெக்ஸ்ட் 1/2 into log of x square plus 4 ன்னு இருக்கு. அப்போ log x இருந்துச்சுன்னா 1/x போடுவேன். இப்போ log of x square plus 4னாக்கா 1/x square plus 4 into இந்த bracket time again division பண்ணணும். இந்த bracket time again division பண்ணினாக்கா x square plus 4 டிவிஷன் பண்ணணும் ஓகேவா. plus 2 into log of sin x ன்னு இருக்கு. அப்போ 1/sin x வந்துரும் into sin x டிவிஷன் பண்ணணும். into x into log 2 ன்னு இருக்கு. log 2ன்றது கான்ஸ்டன்ட் அது அப்படியே தான் இருக்கும். log x இருந்தால் தான் டிவிஷன் பண்ண முடியும். log 2ன்னா கான்ஸ்டன்ட்டை கன்சிடர் பண்ணிடணும். அப்போ x log 2ன்னு இருக்கு. log 2 அப்படியே தான் இருக்கும். x பண்ணினா 1 ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1/y into dy by dx equal to 1/2 into x square plus 4 வந்துரும். x square டிவிஷன் பண்ணா 2x ன்னு வந்துரும். plus 2 into 1/sin x into sin x டிவிஷன் பண்ணா cos x வந்துரும். plus log 2 வந்துரும். நம்மளுக்கு dy by dx வேணும். ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ரெமினிங் வந்து x by x square plus 4 வந்துரும். plus 2 into cos x by sin x plus log 2 வந்துரும். ஸோ 1/y dy by dx equal to x by x square plus 4 into 2 cot x plus log 2 வந்துரும். cos by sin வந்து cot x தானே. நெக்ஸ்ட் ஃபைனலா dy by dx equal to the y வந்து டிவைட் ஆயிருக்கு. டிவைட்ல இருக்க the y ஆன்சர்னா மல்டிப்ளை ஆயிடும். ஸோ y into x by x square plus 4 plus 2 cot x plus log 2 வந்துரும் ஓகேங்களா. That's all. Next example 10.22 differentiate y is equal to x power 3/4 root of x square plus 1.
So y is equal to x power 3 by 4 into root of x square plus 1 by 3x plus 2 power 5 differentiate பண்ணணும். So taking log on both sides, ரெண்டு சைடு log அடிக்கிறீங்க. So அப்போ log y equal to log of x power 3 by 4 into root of x square plus 1 by 3x plus 2 power 5 ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் log y அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா log of நியூமரேட்டர் டேர்ம் தனியாக டினாமினேட்டர் தனியாக log அப்ளை பண்ணணும். இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ log of m into n ஃபார்ம் இல்லை m into n இல்லை xy. இப்போ மல்டிப்ளை இருந்துச்சுனாக்கா லாகில் ப்ளஸ் அமௌண்ட். அப்போ லாகு எக்ஸ் பவர் 3 by 4 ப்ளஸ் லாகு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை லாகில் டிவைட் ஆச்சுன்னா அது மைனஸாக மாறும். அப்போ மைனஸ் இந்த டிவைடடுக்கு மைனஸு டினாமினேட்டரில் வந்து ஒரே டைம் தான் இருக்குது. அப்போ லாக் ஆஃப் 3x plus 2 power 5. ஸோ நெக்ஸ்ட் லாக் y இஸ் ஈக்குவல் டு லாகில் வந்து பவர் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் வந்துடும். அப்போ 3 by 4 into log x ப்ளஸ் அதுமாதிரி லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 power 1 by 2 ரைட் பண்ணலாம் மைனஸ் லாக் ஆஃப் பவர் ஃப்ரண்ட் வந்துச்சுன்னா 5 log of 3x plus 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு log y is equal to 3 by 4 into log x into the power front வந்துடும் 1 by 2 front வந்துச்சுனாக்கா 1 by 2 log of x square plus 1 minus 5 log of 3x plus 2. இப்போ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஃபார்ம் கொண்டு வரணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ log y பண்ணினாக்கா 1 by y வந்துடும் இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 3 by 4 into 1 by x. log x into 1 by x வந்துடும் ப்ளஸ் 1 by 2 into log of x square plus 1 வந்துருக்கு. அப்போ 1 by x square plus 1 into x square டிவிஷன் பண்ணணும் மைனஸ் 5 into log of 3x plus 2 வந்துச்சு. அப்போ 1 by 3x plus 2 into 3x plus 2 டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா. லாஸ்ட் மாடல் தான். ஓகேங்களா. இதாக இருந்தது அதை அப்படி பாருங்க. ஸோ 1 by y into dy by dx equal to 3 by 4x plus 1 by 2 into 2x by x square division பண்ண 2x ஆகிடும் by x square plus 1 minus 5 by 3x plus 2 into 3x plus 2 addition பண்ணாக்கா 3 மட்டும் வரும். ஓகேங்களா. 1 by y dy by dx equal to 3 by 4x plus the 2 to cancel பண்ணிடலாம் plus x by x square plus 1 minus 5 3s are 15 வந்துடும் 15 by 3x plus 2 வந்துடும். ஸோ அப்போ dy by dx equal to இந்த y ஆன்சர் மூவ் பண்ணி மல்டிப்ளை ஆகிடும். ஸோ y into 3 by 4x plus x by x square plus 1 minus 15 by 3x plus 2. இப்போ dy by dx equal to ஸோ ஒய்ன்றது என்னன்னாக்கா அந்த கொஸ்டின். ஓகேங்களா. அந்த கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணியிருந்தோம். ஒய்ன்னு இருக்குல்ல அந்த ஒய் பிளேஸுக்கு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தோம் அதை அப்படியே ரைட் பண்ணிட்டு ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணியிருந்தோம். ஒய்க்கு அந்த கொஸ்டின் ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.23 டிஃபரன்ஷியேட் y equal to x power root x. ஓகேங்களா. இதுக்கு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைடு லாக் எடுக்கிறீங்க. log y equal to log of x power root x. லாகில் பவர் இருந்துச்சுனாக்கா ஃப்ரண்ட் வந்துடும். log y equal to root x log x. இப்போ டிவிஷன் பண்ணலாம். அது முன்னாடி இது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ரெண்டு டைம் மல்டிப்ளை இருக்குல்ல அப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 by y dy by dx equal to ப்ராடக்ட் ரூல். ஓகேங்களா. u வச்சுட்டு v டிவிஷன் பண்ணணும் ப்ளஸ் v வச்சுட்டு u டிவிஷன் பண்ணணும். ரூட் எக்ஸ் வச்சுட்டு லாக் எக்ஸ் டிவிஷன் பண்ணினா 1 by x ஆகிடும் ப்ளஸ் லாக் எக்ஸ் வச்சுட்டு ரூட் எக்ஸ் டிவிஷன் பண்ணாக்கா 1 by 2 ரூட் எக்ஸ் தெரியும். ஓகேங்களா. ஆல்ரெடி டேரெக்டாக போட்டுக்கலாம் அதை. ஸோ 1 by y dy by dx ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் பை இங்கே 1 by x இருக்குல்ல இந்த எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ரைட் பண்ணலாம் ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு 1 by 2 எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 2 இது டேரெக்டாக போட்டுக்கலாம். ரூட் எக்ஸ் இருக்குல்ல இந்த ரூட் எக்ஸுக்கு டிவிஷன் பண்ணினாக்கா 1 by 2 ரூட் எக்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்ல. ஸோ 1 by y dy by dx equal to 1 by root x plus log x by 2 root x பண்ணலாம். பட் 1 by y dy by dx equal to இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2 root x எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 plus log x எல்சிஎம் வந்து 2 root x எடுத்தணும். 2 root x எடுத்தீங்கன்னாக்கா இங்கே என்ன மிஸ் ஆகுது 2 மிஸ் ஆகுது. அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க ப்ளஸ் இங்கே கரெக்டாக எல்சிஎம் இருக்குது. ஸோ அப்போ log x போடணும். நெக்ஸ்ட் நம்ம dy by dx வேணும். அந்த y ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ y இன்ட்டு 2 plus log x by 2 root x வந்துடும். லாஸ்ட்டில் அந்த ஒய்க்கு என்ன பண்ணணும் அந்த கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணணும். கொஸ்டின் இருக்கா அது அங்கே ஒய் ரைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணுவோம். dy by dx equal to x power root x into 2 plus log x by 2 root x. That's all. Next example 10.24 if y equal to tan inverse of 1 plus x by 1 minus x find y dash. y dash என்ன அர்த்தம் டெரிவேட்டிவ் பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அர்த்தம் டேஷ் போட்டாங்க. இதுமாதிரி dy by dx கேட்டாங்களா dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணணும் y equal to இங்கே டேஷ் y பவர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அர்த்தம். அப்போ y equal tan inverse of 1 plus x by 1 minus x let x equal to tan theta தெரியும். x equal to tan theta ஏன்னாக்கா ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி x நம்ம சப்ஷன் கொடுத்தாங்க சப்ஷன். அப்போ எக்ஸுக்கு tan thetaன்னு வச்சுட்டு இதுலேருந்து தீட்டாவை டெரிவ் பண்ணிடணும். இப்போ தீட்டா ஈக்குவல் tan inverse of x. ஓகேங்களா. இப்போ y equal to அதில் சப்ஷன் பண்ணினாக்கா y equal to tan inverse of 1 plus xக்கு வந்து tan theta by 1 minus x tan theta. ஓகேங்களா.
ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும், நம்மளுக்கு tan pi by 4 plus theta equal to 1 plus tan theta by 1 minus tan theta. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை அங்கேயே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ tan pi by 4 plus theta இந்த ப்ராக்கெட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ y equal tan inverse of tan pi by 4 plus theta. அதில் tan inverse of tan theta equal to theta, அது ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். அதனால் இந்த tan inverseம் tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா y equal to pi by 4 plus theta வரும். ஸோ இப்போ y equal to pi by 4 plus thetaவுக்கு என்னன்னாக்கா tan inverse of x. ஓகேங்களா? இப்போ தான் டிஃபிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ டிஃபிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ y dash equal to இப்போ pi by 4ன்றது கான்ஸ்டன்ட், அது 0 ஆகிடும். ஓகேங்களா? டிஃபிஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் tan inverse of x டிஃபிஷன் பண்ணினாங்க 1 by 1 plus x square. ஓகேங்களா? That's all. Next example 10.25. Find f dash of x if f of x equal to cos inverse of 4x cube minus 3x. Definition பண்ணி f of x. f of x ரைட் பண்ணிச்சு புட் இதுக்கு சப்ஸ்டியூஷன் x equal to cos theta சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்க. எங்கெல்லாம் x இருக்குதோ cos சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது அதுல இருந்து theta டெரிவ் பண்ணினாக்க theta equal to cos inverse of x. இப்போ f of x equal to cos inverse of 4 cos cube theta minus 3 cos theta. இந்த bracket டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, trigonometric ஃபார்முலா, cos 3 theta ஓட ஃபார்முலா இது. cos 3 theta equal to 4 cos cube theta minus 3 cos theta. ஸோ அதனால இந்த bracket டைம் என்ன பண்ணலாம், நம்ம cos 3 theta ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ cos inverse of cos 3 theta, அப்போ f of x equal to 3 theta வந்துடும். cos inverse of cos theta equal to theta ஒரு ஃபார்முலா இருக்கு. அதனால இந்த cos inverse cos cancel 3 theta மட்டும் இருக்கும். ஸோ அப்போ f of x equal to 3 theta, அப்போ f of x equal to 3 into theta equal to cos inverse of x. இப்போ இதை டிவிஷன் பண்ணும், division with respect to x. But f dash of x equal to 3 into cos inverse of x division பண்ணினாக்கா minus 1 by root of 1 minus x square. So finally பார்த்தீனாக்கா f dash of x equal to minus 3 by root of 1 minus x square. That's all. Next example 10.26. Find d by dx equal to if x equal to 8t square y equal to 218 கொடுத்துறான். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறான் பாருங்க. இது முன்னாடிலாம் ஏதாவது ஒரே ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்து டிவிஷன் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டேர்ம் இருக்கு. x equal to y equal கொடுத்துறாங்க. ஸோ இது தனித்தனியாக என்ன பண்ணணும், எக்ஸ் தனி டிவிஷன் பண்ணணும், ஒய் தனி டிவிஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டியால் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டிஎபிடிஎஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிக்கணும். சம்ம இப்போ பார்க்க போகிறது நியூ மெத்தட், அதாவது நியூ சம். ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம், எக்ஸ் ஈக்குவல் 8t ஸ்கொயர் கொடுத்துருவோம், ஒய் ஈக்குவல் 218 கொடுத்துருவோம். இது மாதிரி சம்மில் எல்லாமே ஒய் ஈக்குவல் கொடுத்துருப்பாங்க ஃபங்க்ஷனை, அது வந்து டிஎபிடிஎஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் டிவிஷன். இல்லை ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸ் தனி டிவிஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டியால், ஒய்யை தனி டிவிஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டியால். இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டிஎபிடிஎஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8t ஸ்கொயர், இப்போ டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அப்போ dx by dt ஈக்குவல் டு ஏன்றது கான்ஸ்டன்ட், டி ஸ்கொயர் டிவிஷன் பண்ணால் 2t வந்துடும். ஓகேங்களா? இப்போ 218 வந்துடும், dx by dt இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 218 இருக்கு, டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேங்களா? இப்போ dy by dt ஈக்குவல் டு 2 கான்ஸ்டன்ட், a கான்ஸ்டன்ட், 2a அப்படியே தான் இருக்கும், t டிவிஷன் பண்ணால் 1 ஆகிடும், அப்போ 2a வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம dy by dx வேணுனாக்கா இந்த dy by dt-யை dx by dt-யால் டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அதாங்க பண்ண போறீங்க. அப்போ dy by dx equal to dy by dt-யை dx by dt-யை டிவைட் பண்ணும். இப்போ dy by dt-ன்றது 2a, dx by dt-ன்றது 280. ஓகேங்களா? டிவைட் பண்ணிச்சு 2a கேன்சல் ஆகிடுனா 1 by t. தட்ஸ் ஆல். இதான் dy by dx. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.27. ஃபைண்ட் dy by dx இஃப் x equal to a into t minus sin t, y equal to a into 1 minus cos t. லாஸ் ஆஃப் மாடல் தான் அதுலேயும். ஓகேவா? x equal to y equal கொடுத்துறாங்க, x தனி டிவிஷன் பண்ணணும், y தனி டிவிஷன் பண்ணிட்டு ரெண்டு கம்பைன் பண்ணி dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ x equal to a into t minus sin t டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. இப்போ dx by dt equal to a கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். ப்ராக்கெட் டைம் பார்த்தாக்கா t minus sin t இருக்கு, t டிவிஷன் பண்ணால் 1 ஆகிடும், மைனஸ் sin t டிவிஷன் பண்ணால் cos t ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ y equal to a into 1 minus cos t இருக்கு. ஸோ இதை டிவிஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t-யால். இப்போ dy by dt equal to a கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும், 1 டிவிஷன் பண்ணி 0 ஆகிடும், மைனஸ் cos t டிவிஷன் பண்ணாக்கா மைனஸ் sin t வந்துடும். ஸோ ஃபைனலாக a sin t வந்துடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ dy by dt equal to a sin t வந்துடும். உங்களுக்கு dy by dx வேணும். இப்போ dy by dx வேணுனாக்கா dy by dt-யை dx by dt-யை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ dy by dt-ன்றது a sin t, dx by dt-ன்றது a into 1 minus cos t. இப்போ a கேன்சல் ஆகிடும். இப்போ ரெமினி நம்மளுக்கு sin t by 1 minus cos t. இதான் dy by dx. Next example 10.28. Find the derivative of x power x with respect to x log x. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிவிஷன் பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபங்க்ஷன் பாருங்க, எக்ஸ் பவர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எதால் டிவிஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா எக்ஸ் லாக் எக்ஸ்ன்ட்டு. let u equal to x power x எடுத்தணும்,
v equal to x log x எடுத்துக்கணும் ஓகேவா. இப்போ u equal to x power x இருக்கு, அதை log எடுக்க போகிறோம், taking log on both sides. இப்போ log u equal to log of x power x வந்துடும். லாகில் பவர் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டு வந்துடும். அப்போ log u equal to x log x வந்துடும். இப்போ இதை டிவிஷன் பண்ணணும், டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் to x ஆல். இப்போ log u டிவிஷன் பண்ணினாக்கா 1 by u du by dx வந்துடும் ஈக்குவல் டு x into log x இருக்கு. ஸோ 2 டேர்ம் இருக்கு, 2 டேர்ம் வந்து மல்டிப்ளைல இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல இருந்துச்சுனாக்கா சில x into log x ரெண்டு மல்டிப்ளை இருக்கு. அப்போ யூசிங் ப்ராடக்ட் uv ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். இப்போ u equal to x எடுத்து v equal to log x எடுத்துட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி x வச்சுட்டு log x டிவிஷன் பண்ணணும், log x வச்சுட்டு x டிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பண்ணினாக்கா x into log x டிவிஷன் பண்ணாக்கா 1 by x வந்துடும், ப்ளஸ் log x வச்சுட்டு x பண்ணினா 1 ஆகிடும் ஓகேங்களா. 1 by u into d by dx equal to x கேன்சல் ஆகிடும். இப்போ 1 by u into d by dx equal to 1 plus log x வந்துடும். நம்மளுக்கு d by dx வேணும். இப்போ d by dx வேணும், இந்த 1 by u ஆன்சர் பண்ணாக்கா u into வந்துடும். இப்போ u into 1 plus log x வந்துடும். இப்போ uன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னாக்கா x power x இருக்கு. அப்போ uக்கு பதில் என்ன பண்ணலாம், நம்ம x power x போடலாம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடலாம். நெக்ஸ்ட் v equal to x log x, இதை டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் to x ஆல் பண்ணீங்க. இதுக்கு ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. இப்போ dv by dx equal to uv ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணணும், அதே தான். இப்போ சம்மில் என்ன பார்த்தோம், இந்த ப்ராக்கெட்டில் இதுதானே வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் அதே போட்டுக்கலாம், எக்ஸ் லாக் எக்ஸ் டிவிஷன் பண்ணினாக்கா என்ன வருது, 1 + log x அதே தான் வருது, அதனால் அதே போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு du by dv ஈக்குவல் டு du by dx by dv by dx ஓகேவா. கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்கன்னா இப்போ uவின்னு எடுத்துருக்கோம். அப்போ uவின்னு எடுத்திருந்தாக்கா நம்மளுக்கு du by dv தான் வரும் ஆன்சர் ஓகேங்களா. லாஸ்ட் சம்லாம் என்ன பண்ணாக்கா எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம dy by dx கண்டுபிடிச்சோம். நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம், அதில் u ஈக்குவல் டு எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன் v ஈக்குவல் எடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ண ஃபைன் பண்ணாக்கா ஃபைனலாக du by dv என்னக்கா du by dx du by dx டேட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ u into 1 plus log x by 1 plus log x வரும். இல்லை காமன் டைம் கேன்சல் பண்ணாக்கா u மட்டும் வரும். அப்போ u ஈக்குவல் நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா x power x தானே. அப்போ du by dv ஈக்குவல் டு x power x, that's all. Next example 10.29, find the derivative of tan inverse of 1 plus x square with respect to x square plus x plus 1. அது மாதிரி 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். u equal to v equal to எடுத்துட்டு லாஸ்ட் சம் மாடல் தான் ஓகேவா. u ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், v நெக்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் to x ஆல். டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் to x ஆல் டிவிஷன் பண்ணி d by dx equal to tan inverse of x பண்ணாக்கா secant square x தெரியும் உங்களுக்கு. இப்போ tan inverse of 1 plus x square இருக்கு. இப்போ secant square tan x இருந்ததுதான் secant square வரும், tan inverse அப்போ inverse ஃபார்முலா 1 by 1 plus x square வரும் ஓகேவா. 1 by 1 plus x square into 1 plus x square டிவிஷன் பண்ணணும் ஓகேவா. டிவிஷன் 2x வந்துடும். ஸோ அப்போ 2x by 1 plus x square வந்துடும். நெக்ஸ்ட் v equal to x square plus x plus 1 டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் to x ஆல் பண்ணினாக்கா d by dx equal to 2x plus 1 plus 0 ஆகிடும். நெக்ஸ்ட் du by dv என்னக்கா du by dx dv by dx டிவைட் பண்ணணும். அப்போ 2x by 1 plus x square by 2x plus 1. ஸோ அப்போ 2x by 1 plus x square ரெசிப்ரோக்கல் பண்ணினா 1 by 2x plus 1 வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 2x by 1 plus x square into 2x plus 1 வந்துடும், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.30, டிஃபரன்ஷியேட்டிங் sin of ax square plus bx plus c with respect to cos of lx square plus mx plus n. இது uவின்னு எடுத்துக்கலாம், ரெண்டு டைம் u ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிங்க. sin x டிவிஷன் பண்ணாக்கா cos x தெரியும், இந்த sin of ax square plus bx plus c இருக்கு. அப்போ டிவிஷன் பண்ணினாக்கா cos of ax square plus bx plus c வந்துடும் இன்ட்டு ப்ராக்கெட் m டிவிஷன் பண்ணும். டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் to x d by dx equal to cos of ax square plus bx plus c இன்ட்டு ப்ராக்கெட் m டிவிஷன் பண்ணும் ஓகேவா. இப்போ ப்ராக்கெட் m டிவிஷன் பண்ணினாக்கா cos of ax square plus bx plus c இன்ட்டு ax ஸ்கொயர் டிவிஷன் பண்ணாக்கா 2ax வந்துடும், ப்ளஸ் bx பண்ணால் b வந்துடும், ப்ளஸ் c கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு v டிவிஷன் பண்ணணும், டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் to x. cos x டிவிஷன் பண்ணாக்கா மைனஸ் sin x தெரியும். இப்போ cos of lx ஸ்கொயர் ப்ளஸ் mx ப்ளஸ் n இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் sin of lx ஸ்கொயர் ப்ளஸ் mx ப்ளஸ் n வந்துடும் இன்ட்டு ப்ராக்கெட் m டிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் m டிவிஷன் பண்ணும்போது 2lx ப்ளஸ் m வந்துடும் ஓகேங்களா. எல்ன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x வந்துடும்ல, அப்போ 2x l ப்ளஸ் mxன்னு இருக்குது, m கான்ஸ்டன்ட், எக்ஸ் பண்ணால் 1 ஆகிடும், n கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும் ஓகேவா. நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்மளுக்கு du by dv என்னக்கா du by dx dv by dx டிவைட் பண்ணோம்.
இப்போ du by dxன்றது 2ax plus b into cos of ax square plus bx plus c by denominator du by dxன்றது minus of 2lx plus m into sin of lx square plus mx plus n வந்துடும் ஓகேங்களா. Next example 10.31 find y dash y double dash and y triple dash if y equal to x cube minus 6x square minus 5x plus 3. இது வந்து என்னன்னாக்கா ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க. ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்னாக்கா இது வரைக்கும் நம்ம ஒரே டைம் தான் டிவிஷன் பண்ணிருக்கோம். ஒன் டைம்ஸ் தான் டிவிஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாக்கா y ஈக்குவல் கொடுத்துருந்தாக்கா ஒன் டைம்ஸ் மட்டும் டிவிஷன் பண்ணிட்டு d by dx வந்துடும். அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லுவாங்க ஓகேவா. d by dxன்றது அது y dash சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிவிஷன் பண்ணி அகைன் அதை டிவிஷன் பண்ணினாக்கா y டபுள் டேஷ் சொல்லுவாங்க. அப்போ அதை d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அது செகண்ட் ஆர்டர் சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் அகைன் டிவிஷன் பண்ணும்போது d cube y by dx ஸ்கொயர் dx கியூப்னு வரும். அதை தேர்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டினியூவா டிவிஷன் பண்ணிட்டே போகும்போது அது என்னது ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் மட்டும் டிவிஷன் பண்ணாக்கா y டேஷ் சொல்லுவாங்க. மறுபடியும் அது கண்டினியூஸா டிவிஷன் பண்ணும்போது y டபுள் டேஷ் சொல்லுவாங்க. அதை அகைன் டிவிஷன் பண்ணும்போது y ட்ரிபிள் டேஷ் சொல்லுவாங்க ஓகேவா. அப்போ இங்கே என்ன பண்ணாங்க 3 டைம்ஸ் நம்ம இதை டிவிஷன் பண்ணோம். yன்றது 3 டைம்ஸ் டிவிஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாக்கா y டேஷ், அகைன் நெக்ஸ்ட் டைம் பண்ணாக்கா y டபுள் டேஷ், நெக்ஸ்ட் டைம் பண்ணாக்க y ட்ரிபிள் டேஷ் சொல்லுவாங்க. கொஸ்டின் டைப் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் டைம் டிவிஷன் பண்ண பாருங்க. டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். இப்போ dy by dxன்றது தான் y டேஷ்னு சொல்லுவோம் ஓகேவா. இப்போ எக்ஸ் கியூப் பண்ண 3x ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் 6x ஸ்கொயர்னு இருக்கு. டிவிஷன் பண்ணாக்கா பவர் முன்னே வந்துடும் மைனஸ் 12xன்னு வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் மைனஸ் 5xன்னு இருக்கு. டிவிஷன் பண்ணால் மைனஸ் 5 வந்துடும். லாஸ்ட்ல கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும் ஓகேவா. இப்போ y டேஷ் கண்டுச்சு. நெக்ஸ்ட் அகைன் டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் எதை y டேஷை மறுபடியும் டிவிஷன் பண்ணினாக்கா y டபுள் டேஷ் வந்துடும் ஓகேவா. இப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் டிவிஷன் பண்ணாக்கா 6xன்னு வந்துடும். மைனஸ் 12xன்னு இருக்கு. டிவிஷன் மைனஸ் 12 வந்துடும். லாஸ்ட்ல 5 டிவிஷன் பண்ணால் 0 ஆகிடும் ஓகேவா. இது அகைன் டிவிஷன் பண்ணாக்கா y ட்ரிபிள் டேஷ் வந்துடும் ஓகேவா. y டபுள் டேஷ் ட்ரிபிள் டேஷ் வந்துடும். இப்போ y ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 6x டிவிஷன் பண்ணாக்கா 6ன்னு வந்துடும். 12 பண்ணாக்கா 0 ஆகிடும். தட்ஸ் ஆல். இதுதான் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க ஓகேங்களா. கண்டினியூஸாக டிவிஷன் பண்ணிட்டே போகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.32 ஃபைண்ட் y ட்ரிபிள் டேஷ் இஃப் y ஈக்குவல் டு 1 by x ஓகேங்களா. இப்போ 1 by x 3 டைம்ஸ் டிவிஷன் பண்ணினாக்கா லாஸ்ட் அவர் ஆன்சர் தான் நம்மளுக்கு. ஸோ y ஈக்குவல் டு 1 by x. இதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வந்து பவர் மைனஸ் ஆகிடும். அப்போ x பவர் மைனஸ் 1 ரைட் பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிவிஷன் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் y டேஷ் ஈக்குவல் டு x பவர் மைனஸ் 1 டிவிஷன் பண்ணினாக்கா மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு வரும். பவர் முன்னாடி வந்துடும். பவர் 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் பவர் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் 1 மைனஸ் வந்துடும். இப்போ ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 வந்துடும். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா மைனஸ் 1 by x ஸ்கொயர் ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அகைன் டிவிஷன் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்கு. இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 2 இருக்குல்ல, அது டிவிஷன் பண்ணும்போது பவர் முன்னாடி வந்துடும். பவர் 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் 2 முன்னாடி வந்துச்சுனாக்கா மைனஸ் 2 இன்ட்டு பவர் 1 மைனஸ் பண்ணினாக்கா எக்ஸ் பவர் மைனஸ் 2 மைனஸ் 1 வந்துடும். ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 3 வந்துடும். இதை அகைன் டிவிஷன் பண்ணும்போது y ட்ரிபிள் டேஷ் வந்துடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு ஆல்ரெடி 2 இருக்குது. எக்ஸ் பவர் மைனஸ் 3 இருக்குல்ல, அதை டிவிஷன் பண்ணணும். அப்போ மைனஸ் 3 ஃப்ரண்ட்டு வந்துடும். பவர் 1 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 3 மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 4 வந்துடும். தட்ஸ் ஆல். இப்போ y ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் 6 இந்த எக்ஸ் டைம் பவர் ப்ளஸ் ஆகுனாக்கா டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். அப்போ டினாமினேட்டர் கொண்டு போனால் எக்ஸ் பவர் ப்ளஸ் 4 ஆகிடும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.33 ஃபைன் f டபுள் டேஷ் இஃப் f of x ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் இதை டிவிஷன் பண்ணணும். இப்போ எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்கு. இப்போ 2 டேர்ம் இருக்கு. எக்ஸ்ன்றது ஒரு டேர்ம், காஸ் எக்ஸ்னு ஒரு டேர்ம். அப்போ மல்டிபிளில் இருக்குது. ஸோ யூசிங் யூவி ஃபார்முலா, அது ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா. இப்போ f டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வச்சுட்டு காஸ் எக்ஸ் டிவிஷன் பண்ணணும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ் டிவிஷன் பண்ணணும். இப்போ எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸ் டிவிஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ் டிவிஷன் 1 ஆகிடும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்துடும். அவங்க கேட்குறது எஃப் டபுள் டேஷ் கேட்குறோம். அப்போ அகைன் இதை டிவிஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஈக்குவல் டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 டேர்ம் மல்டிபிளில் இருக்குது. மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காமன் எடுத்துட்டு எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸ் டிவிஷன் பண்ணால் சைன் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ் டிவிஷன் பண்ணணும் ஓகேவா. மைனஸ் எக்ஸ் வச்சுட்டு சைன் எக்ஸ் டிவிஷன் பண்ணால் காஸ் எக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் சைன் எக்ஸ் வச்சுட்டு மைனஸ் எக்ஸ் டிவிஷன் பண்ணால் மைனஸ் 1 வந்துடும். ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவிஷன் பண்ணாக்கா மைனஸ் சைன் எக்ஸ் வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் வந்துடும். ஃபைனலாக எஃப் டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 சைன் எக்ஸ் வந்துடும். சைன் எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் ஆல்.
Next example 10.34 find y double dash if x power 4 plus y power 4 equal to 16. ஸோ இதை டிவிஷன் பண்ண போறீங்க y டபுள் டேஷ். இப்போ 2 தடவை டிவிஷன் பண்ணணும், ஓகேவா? இப்போ டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ 4x கியூப் ப்ளஸ் 4y பவர் கியூப் y டேஷ். y டேஷ்னு அர்த்தம் dy by dx போடும்ல. இந்த y டைம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆல் பண்ணால் dy by dx போடும்ல. அப்போ dy by dx அர்த்தம்னா y டேஷ் தான் dy by dx ஈக்குவல் டு 0. இதில் வந்து y டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ 4y கியூபு y dash equal to minus 4x cube. y dash வந்தாங்க இந்த 4y cube ஆன்சர் பண்ணாங்க டிவைட் ஆகிடும். ஸோ மைனஸ் 4x cube by 4y cube 4 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா y dash equal to minus x cube by y cube வந்துடும், ஓகேங்களா? y டபுள் டேஷ் கேட்குறாங்க, அகைன் இதை டிவிஷன் பண்ண போறீங்க. y dash அகைன் டிவிஷன் பண்ண போறீங்க. u by e ஃபார்முலா அதை குவாஷன் ரூல் யூஸ் பண்ணி பண்ண போறீங்க. y டபுள் டேஷ் equal to u equal to x cube v equal to y cube, ஓகேவா? மைனஸ் காமன் வெளியே எடுத்துடலாம். இப்போ வியை வச்சுக்கிட்டு யூ டிவிஷன் பண்ணணும், மைனஸ் யூ வச்சுட்டு வியை டிவிஷன் பண்ணணும் பை வி ஸ்கொயர். அதான் ஃபார்முலா. மைனஸ் காமன் வெளியே எடுத்தாச்சு. ஒய் கியூப் இன்ட்டு 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு 3y ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டேஷ் பை ஒய் கியூப் த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? அப்போ ஒய் டிவிஷன் பண்ணும்போது ஒய் டைம் டிவிஷன் பண்ணும்போது டி பை டிஎக்ஸ் பண்ணல, அதனால் ஒய் டேஷ் இது, ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 3y கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x கியூப் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு minus x cube by y cube வந்துரும் by y power 6 வந்துரும் into y dash. Next minus 3y cube x square plus 3x power 6 by y power 6 வந்துரும். இதெல்லாம் y square இந்த y cube cancel ஆகும், y இருக்கும், ஓகேவா? ஃபைனலா minus 3y power 4 into x square plus 3x power 6 by y வந்துரும் into 1 by y 6 வந்துரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 3x ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்துனாக்கா y பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை y பவர் 7 வந்துடும். மைனஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு 16 பை y பவர் 7 வந்துடும். எனக்கு அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் y பவர் 4 கொஸ்டினை பாருங்கள். எக்ஸ் பவர் 4 y பவர் 4 16 தானே, அதனால் இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கிட்டு அதுவும் 16 போடலாம் பை y பவர் 7 வந்துடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் 48x ஸ்கொயர் பை y பவர் 7. Next example 10.35 find the second order derivative if x and y are given. Second order derivative என்ன அர்த்தம்னாக்கா y double dash அர்த்தம், செகண்ட் ஆர்டர், ஓகேங்களா? அது கண்டுபிடி சொல்றாங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா x equal to y equal கொடுத்துறாங்க. x தனி டிவிஷன் பண்ணணும், y தனி டிவிஷன் பண்ணணும். அதில் வந்து y கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ண மறுபடியும் டிவிஷன் பண்ணணும், ஓகேங்களா? டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. இப்போ dx by dt equal to a மைனஸ் 19 வந்துடும். காஸ் டி டிவிஷன் பண்ணால் மைனஸ் 90. இப்போ வேணால் dx by dt equal to மைனஸ் a 19 வந்துடும். நெக்ஸ்ட் y equal to a 19 வந்து டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. இப்போ dy by dt equal to a கான்ஸ்டன்ட் sin t டிவிஷன் பண்ணாக்கா காஸ் டி வந்துடும், ஓகேவா? இப்போ a காஸ் டி வந்துடும். இப்போ இதில் வந்து dy by dx கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ dy by dx வேணாக்கா dy by dt-யை dx by dt ரேட் பண்ணணும். இப்போ a காஸ் டி பை மைனஸ் a sin t. அப்போ a கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா மைனஸ் காஸ் டி பை sin t வந்துடும், ஓகேங்களா? இப்போ dy by dx equal to மைனஸ் cot t வந்துடும். காஸ் பை சைன் வந்து காட் தானே, இப்போ மைனஸ் cot t வந்துடும். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்குறாங்க. அப்போ இதை dy by dx அகைன் டிவிஷன் பண்ணணும், ஓகேவா? அப்போ d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் equal to d by dx ஆஃப் dy by dx. எனக்கா ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குனாக்கா டீயில் இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் நம்ம எக்ஸால் பண்ணுறீங்க. இப்போ d by dx மைனஸ் காஸ் டின்னு இருக்குது. ஸோ அப்போ d by dt ஆஃப் மைனஸ் காஸ் டி இன்ட்டு dt by dx. ஸோ அப்போ காட் டீயை டிவிஷன் பண்ணும்போது நான் ஒரு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் டின்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இன்ட்டு 1 பை மைனஸ் ஏ சைன் டி. இப்போ dt by dxக்கு மைனஸ் 1 பை ஏ சைன் டி. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் கொசிகன் ஸ்கொயர் டி இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொசிகன் டி பை மைனஸ் ஏ. இந்த 1 பை சைன் இருக்குல்ல, 1 பை சைனோட ரெசிபிள் வந்து கொசிகன் தானே, அதனால கொசிகன் டி பை மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் கியூப் டி பை ஏன்னு வந்துடும். அப்போ முன்னாடி மைனஸ் போடும். Example 10.36 find d square by dx square if x square plus y square equal to 4. அப்போ 2 times division பண்ணணும், ஓகே? ஃபர்ஸ்ட் டைம் டிவிஷன் பண்ணாக்கா dy by dx, அகைன் டிவிஷன் பண்ணாக்கா d square by dx. இப்போ டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ 2x plus 2y dy by dx equal to 0 வந்துடும். ஸோ இதில் வந்து dy by dx கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? இப்போ 2y dy by dx equal to
மைனஸ் 2x ஆகிடும். அப்போ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் 2x பை 2y வந்துடும். 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா dy by dx ஈக்குவல் டு மைனஸ் x பை y வந்துடும். இதாக டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸல் பண்ணினாக்கா டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ u by ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மைனஸ் காமன் வெளியே எடுத்துருக்கு u by ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ y இன்ட்டு டிவிஷன் ஆஃப் x மைனஸ் x இன்ட்டு டிவிஷன் ஆஃப் y. அப்போ dy by dx பண்ணணும் பை v ஸ்கொயர் y ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? நியூமரேட்டர் யூன்னு வச்சுட்டு டினாமினேட்டர் b வச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் ஆஃப் y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் வந்துடும் பை y ஸ்கொயர். ஓகேவா? இப்போ dy by dxன்றது என்னன்னாக்கா அது ஒரு மைனஸ் எக்ஸ் பை ஒய், அதனால இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. இந்த dy by dx பதில் இந்த மைனஸ் எக்ஸ் பை ஒய் சப்ஸ்டிட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா மைனஸ் ஆஃப் y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் வந்துடும் பை டினாமினேட்டர் y ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் பை டினாமினேட்டர் y ஸ்கொயர் வந்துடும். ஸோ மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணினாக்கா நான் ஒரு மைனஸ் 4 பை ஒய் இன்ட்டு 1 பை ஒய் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குல்ல, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் கொஸ்டின் பாருங்க 4 தானே. ஸோ அதனால் இது இந்த டேர்ம் அப்படியே எடுத்துகிட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்து 4 போட்டாச்சு. இப்போ மைனஸ் 4 பை ஒய் இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா 1 பை ஒய் இருக்குனாக்கா 1 பை ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் 4 பை ஒய் பவர் 3 வந்துடும்.